சேனல் கிரேசி கேர்ள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் greeting cards எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் greeting கார்டுக்கு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற லாங் சைஸ் நோட்டில் உள்ள அந்த ஸ்டார்டிங் பேஜ் ஃப்ரண்ட் கவர் அதை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலர் பேப்பர் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி நான் A4 ஷீட்டையும் நான் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். கலர் பேப்பர் மேலே அந்த கார்ட்போர்டை வச்சுட்டு எல்லா சைட்ஸ்லையுமே கம் அப்ளை பண்ணிடுங்க. 4 சைட்ஸ்லையும் கம் அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நான் A4 ஷீட்டை வந்து ஒட்டிட போகிறேன். நம்ம கார்டு மேலே ஒட்டுறதுக்காக அந்த கார்ட் சைஸில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து என்னோட கையாலேயே நான் வந்து இந்த மாதிரி கிழிச்சிக்க போகிறேன். சேம் நான் கிழிக்கிற மாதிரி நீங்களும் அந்த பேப்பரை வந்து கிழிச்சிருங்க. இப்போ கம் யூஸ் பண்ணி அந்த காரோட பாட்டமில் நான் அந்த பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் கேண்டில் மாதிரி ஒட்டுறதுக்காக 3 டைரி மில்கோட கவர் எடுத்திருக்கேன். என்கிட்ட டைரி மில்க் இல்லை, வெறும் கவர் மட்டும் தான் இருந்தது. பட் உங்ககிட்ட டைரி மில்க் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அப்படியே ஒட்டிடுங்க. கேண்டில் மேலே அந்த ஃபயருக்காக நான் எல்லோ கலர் பேப்பரில் அந்த ஃபயர் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒட்டிடலாம். இப்போ இது மேலே ஒரு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த லைட்னிங்க்கும் கேண்டிலுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். தென் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு கீழே உள்ள அந்த ஒயிட் பேப்பரில் எழுதிக்க போகிறேன். எனக்கு மேலே கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து மேலே ஸ்டிக் பண்ணிட்டு அது மேலேயும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்க போகிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் greeting கார்டு ரெடி ஆயிடுச்சு. உள்ள உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணி நீங்கள் என்ன எழுதணுமோ அப்படி எழுதிக்கலாம் உள்ள. செகண்ட் greeting கார்டும் ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்ணணும் சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பிங்க் கலர் பேப்பரை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு தென் ஒரு A4 ஷீட்டையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கலர் பேப்பர் மேலே அந்த கார்ட்போர்டை வந்து வச்சுட்டு எல்லா சைட்ஸ்லையுமே கம் அப்ளை பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு A4 ஷீட் நம்ம வச்சுருக்கோம்ல அதை வந்து மேலே வச்சுட்டு நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் மேலே இந்த புல்லு மாதிரி லைக் சேம் அதே மாதிரி பேட்டர்ன்லாம் ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நம்ம இப்போ கார்டு மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் க்ரீன் கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இந்த கார்டு மேலே நான் ஒட்ட போகிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக் மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி. இதுக்கு மேலே நான் த்ரெட்டை வந்து கம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒட்ட போகிறேன். இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல டெக்கரேஷனாக இருக்கும். நான் ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்க்க வந்து திக்காக இருக்குது. உங்ககிட்ட என்ன த்ரெட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில் நான் ஒரு ஸ்டார் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கம் யூஸ் பண்ணி நான் அதில் ஒட்டிட போகிறேன். தென் இதுக்கு மேலேயும் டெக்கரேஷனுக்காக நான் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இந்த சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும்ல அதை வந்து நான் ஒட்டிட போகிறேன். நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்டெம் இப்போ ட்ரா பண்ணிடலாம். தென் இப்போ லாஸ்ட்டாக மெரி கிறிஸ்மஸ்ன்னு நான் எழுத போகிறேன். இந்த சைடில் மெரி அண்ட் தட் சைடில் வந்து கிறிஸ்மஸ்ன்னு நான் வந்து எழுதிக்க போகிறேன். நம்மளோட செகண்ட் greeting கார்டு இஸ் ரெடி. ஃபர்ஸ்ட் 2 greeting கார்டு எப்படி பண்ணணும் அப்படி தான் நான் இதையும் பண்ண போகிறேன். ஒரு A4 ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங் வச்சுருந்தோம்ல அந்த கார்டு அதை வந்து அந்த A4 ஷீட் மேலே வச்சுட்டு
4 சைட்ஸ்லேயும் கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. தென் இதுக்கு மேலே நான் இன்னொரு A4 ஷீட்டை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இந்த கார்டு மேலே ரெட் அண்ட் க்ரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அல்டர்னேட்டிவாக நான் இந்த கார்டு ஃபுல்லாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். சேம் இதே மாதிரி அந்த சைட்லேயும் நான் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து ஸ்னோமேன் மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் பேப்பர்லேயே ஸ்னோமேன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் அதோட ஸ்கார்ஃப், ஹேட், நோஸ், தென் ஐஸ் எல்லாத்தையுமே பேப்பர்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதை மாதிரி ப்ரௌன் பேப்பரில் இந்த பேட்டர்னில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். அந்த ஸ்னோமேனுக்கு மேலே வந்து நான் டபுள் சைடட் டேப் வந்து 4 சைட்லேயுமே ஒட்டிட போகிறேன். இப்போ இதை நம்மளோட க்ரீட்டிங் கார்டு மேலே ஒட்டினோம் அப்படின்னா அது பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். மேலே வந்து இதுக்கு மேலே கம் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த ஸ்கார்ஃப், ஹேட் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடலாம். அண்ட் அந்த ப்ரௌன் பேப்பர் மேலேயும் நான் டபுள் சைடட் டேப் வந்து ஒட்டி அதை கார்டு மேலே ஒட்டிட போகிறேன். இதுக்கு மேலே நான் மெரி கிறிஸ்மஸ்னு எழுதி அவுட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் வரைஞ்சி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட கியூட்டான ஸ்னோமேன் க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் க்ரீட்டிங் கார்டுக்கும் சேம் அதே மாதிரி கார்டை வந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட ஓல்டு புக்லேருந்து ஃபுல்லாக எழுதியிருக்கிற ஒரு பேஜ் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த பேப்பரோட 4 சைட்ஸ்லேயும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அந்த கார்ட்போர்டை வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த கார்ட்போர்ட் மேலே கம் அப்ளை பண்ணி ஒரு A4 ஷீட்டை வந்து இதுக்கு மேலே நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். சைடில் எதுவும் எக்ஸஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு க்ரீன் கலர் பேப்பர் மேலே நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன் பென்சில் யூஸ் பண்ணி. இந்த கலர் பேப்பரை வெறும் கையை வச்சே நான் ஸ்ட்ரைட்டாக கிழிச்சிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இம்பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பேப்பர் மேலே நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணோம்ல, அந்த லைன் வந்து ஆக்சுவலி தெரியும். அதுக்கு மேலே கை வச்சே சேம் அதே மாதிரி ரவுண்டாக கிழிச்சிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கிழிச்சு வச்சிடணும் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். அது பார்க்க அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம கார்டு மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். நான் எல்லா பேப்பருமே இப்போ என்னோட கையாலே நான் வந்து ரவுண்டாக கிழிச்சிட்டேன். இதை நான் கம் யூஸ் பண்ணி கார்டு மேலே ஒன்று ஒன்றா ஒட்டிட போகிறேன். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் ஒரு கோல்டன் ஸ்டார் ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் 4 சைட்ஸ்லேயும் சில்வர் கலர் டேப் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இதை இன்னும் கூட டெக்கரேஷனுக்காக சில்வர் ஸ்டார்ஸ் வந்து 3 நான் இதில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்டெம் இதில் நம்ம ட்ரா பண்ணிடலாம். நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளோதான் கைஸ். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிரேசி கேர்ள் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We wish you a